ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 16 verse 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை காண்கிறார். தேவன் நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். நாம் தன்னம் தனிமையாக விடப்பட்ட சூழ்நிலையில் நமக்காக யாரும் இல்லையே என்று நாம் தவிக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை காண்கிறார். Dear child of God, our Lord God sees us. He sees you. You might have been left alone. You might have been rejected or dejected. You might have been despised or ill-treated. But my Lord God sees you. And He knows your situation. He knows your condition. He knows your tears. Such a wonderful God He is. ஆகாருடைய வாழ்க்கையில அவருடைய நாச்சியாராகிய சாராய் இந்த ஆகாரை துரத்தி விடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அவள் தன்னம் தனிமையாக பாலைவனத்திலே கடந்து செல்கிறாள். தேவன் அவளுடைய கண்ணீரை காண்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாரு உறைவிடம் கொடுத்தார்களோ, யார் உங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களே உங்களை உதறி தள்ளி விடுகிற சூழ்நிலை வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உதறி தள்ள மாட்டார். People those who have been helping you might have stopped helping you. People might have been stopped loving you. But my Lord God will never stop helping you. My Lord God will never stop loving you. Such a wonderful God. He sees you. He saw Hagar in the wilderness. Wherever you are today, He sees you and He is going to help you. அவர் நம்மை காண்கிற தேவன். எனவே நீங்களும் நான் அவரை காண்கிறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணும் பொழுது அற்புதம் நடைபெறுகிறது. ஆகார் சொல்கிறாள், என்னை காண்பவரை நானும் காண்கிறேன் என்று சொல்கிறாள். உங்க வாழ்க்கையில you don't need to see other people, but you need to look upon to God, because He is the one who sees you. When you see Him, when you look upon to Him, He is going to help you. He is going to bless you and He is going to make you great. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களின் பரலோக பிதாவே, எங்களை காண்கிற உம்மை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்துதலும் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் குருடர்களாய் இருக்கக்கூடாது. நாங்கள் உம்மை பார்த்து, உம்முடைய அதிசயங்களை பார்த்து, உம்முடைய அற்புதங்களை பார்த்து, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.